இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். அலங்காரமாக எனக்கு பேச தெரியாது. காரணம், எங்கள் ஆசிரியர் ஒரு காரணம், இன்னொரு பாரா சுப்பிரமணியம் ஒரு காரணம். அது ஒரு காரணம். இந்த நிகழ்வில் நான் பங்கேற்பதற்கு எனக்கு அன்பு தம்பி இணை பேராசிரியர் சதீஷ் அவர்கள் வழியாக நான் அறிந்து கொண்டேன். ஆசிரியர் கூட என்றும் சொல்லவில்லை. இருந்தாலும் நான் இதை செய்வேன் என்று கருதியிருக்கிறார் அவர். எனக்கு முதல் நினைவுக்கு வருவது 2003 என்று நினைக்கிறேன். இனவரவியல் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினார். அதில் ஒரு டிப்ளமா கோர்ஸ் ஒன்று படிங்க அப்படின்னார். இந்த முனைவர் பட்டத்தை நான் முடிப்பதற்கு முன்பாக இந்த இனவரவியல் ஒரு டிப்ளமா பட்டயம் சான்றிதழ் படிக்க நேர்ந்தது. அந்த இனவரவியல் தலைப்பிற்கு நான் எடுத்துக்கொண்டது என்ன செய்யலாம், எதையாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற போது பேராசிரியர் அரசு அவர்கள், நான் அவரோட கருத்தையிலோடு ரொம்ப படிக்கிற காலத்திலும் தொடர்ந்து முனைப்பட்ட முடிக்கிற வரையில் கூட அவரோட கருத்தையிலோடு என் மனதளவில் நான் ஒன்றவில்லை. என்னுடைய நான் வளர்ந்த சூழல், நான் கற்ற தமிழ், தமிழை நான் நினைத்து கொண்டிருந்தது அதெல்லாம் வேற. அவர் அறிமுகப்படுத்தினது, அவருடைய உரையாடல், அவர் விவாதம் செய்தது, அது எனக்கு உள்ளே வாங்குவதற்கு எதையுமே நான் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது என்னுடைய இயல்பானது. ஏன்னா சிறு வயதிலே கடவுள் வழிபாட்டை என் தாயின் வழியாக நான் மறுத்தவன். ஏன்னா எனக்கு சிறு வயதிலிருந்து எனக்கு யாரும் என்னுடைய தாய் காரணம். அதுபோல இந்த ஆசிரியர் நான் பல ஏற்றுக்கல. தொடர்ந்து அப்புறம் மார்க்சியம் பேசுவார், இன்னும் பல விஷயங்களை பேசுவார். எனக்கு எல்லாம் உள்ள வரல, அதுக்கான சூழலும் இல்லை. அப்படிங்கிற சூழல நாட்டார்கள் பற்றிய புத்தகங்களை படிக்க நேர்ந்தது ஆவண காப்பகத்தில். நான் அப்பதான் போய் படிக்க பார்த்தபோது நினைத்துக் கொண்டேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளும், சாதிங்கிறது தொல்காப்பியம் கொடுத்திருக்கிற வரையறை வேற. இன்னைக்கு இருக்கிற ஜாதிங்கிறது, இந்த சமஸ்கிருதம், அந்த ஜாதியும் சாதியும் ஒன்னா மாறிவிட்டது. இது ஒரு உள்ளபடியே ஒரு ஆய்வாக நிகழ்த்தப்படணும். தமிழ் சாதிகள் எப்போது பிரிந்தன, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தனியா வரணும். பேசப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அதுக்குள்ள. அப்ப பார்க்கிற போது ஆவணக்காப்பகத்துல தமிழ்நாட்டில் எல்லா சாதிகளுமே தங்களோட ரெப்ரசன்டேஷனை சொல்றதுக்காக புத்தகம் போட்டிருக்காங்க. எல்லா சாதிக்குமே புத்தகம் இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது போலவே சென்னை என்னை அந்த சாதிய பார்வையிலிருந்து வெளியே வர வச்சு, சென்னை தான் காரணம். உள்ளபடி சென்னை எனக்கு கற்றுக் கொடுத்த நிறைய நல்ல விஷயங்கள். சென்னை இந்த சாதிய புத்தகங்களை வாசிக்கிற போது எல்லாமே ஆண்ட சாதிகள் தான், எல்லாமே அடிமை சாதிகள், எல்லாமே ஆண்ட சாதிகள். அந்த புத்தகங்களை படிக்கிற போது அப்படியே நான் படித்த புத்தகம் நாடாளுமன்ற பற்றியான புத்தகம் 3 புத்தகங்கள் படித்தேன். அதுதான் என்னுடைய இனவரவியலுக்காக நான் பதிவு செய்தேன். அந்த செய்தியை சொல்ல வேண்டும், அது ஒரு முக்கியமான செய்தி. அதற்கு பிறகு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேலைக்கு சேர்ந்தேன். அது ஒரு நீங்க அந்த உயர்கல்வித்துறைக்குள்ள இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய சூழல் வேறு, இந்த உயர்கல்வித்துறைக்கு கீழே இருக்க பல்கலைக்கழகம் அல்லாத வேளாண்மை, கால்நடை, மீன்வளம், மருத்துவம், இந்த பல்கலைக்கழகங்களுடைய சூழல் வேறு. இந்த பல்கலைக்கழகத்தில் விரிவாக்கம்ங்கிற ஒரு தனியா ஒன்று இருக்கும். ஆசிரியர்களுக்கு பயிற்றுவித்தலோடு ஆராய்ச்சி இல்லாமல் விரிவாக்க பணி ஒன்று இருக்கும். இந்த பல்கலைக்கழகம் அந்த விரிவாக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு இந்த தொழில்சார் பல்கலைக்கழகங்கள், தொழில்முறை படிப்புங்கிறீங்களா அந்த பல்கலைக்கழகம், விடுமுறை இல்லாத பல்கலைக்கழகம், இதெல்லாம் கோடை விடுமுறைங்கிறது கிடையாது, ஆசிரியர்களுக்கு கிடையாது, மாணவர்களுக்கு மட்டும்தான் உண்டு இந்த பல்கலைக்கழகத்தில். அந்த செய்தியும் சொல்ல வேண்டும். அந்த சூழல்ல எனக்கு கிடைத்த வாய்ப்பு, சரி ஆசிரியர்களிடம் நான் மார்க்சியம் படிக்கவில்லை, என்ன செய்யலாம்? நான் எம்பி படித்த போது எனக்கு ஒரு நண்பர் கிடைத்தார், சென்னை பல்கலைக்கழகத்தில் கிடைத்த ஒரு நண்பர். அவர் ஆசிரியருக்கும் நண்பர், அவருடைய கான்டெம்பரரி, அவருடைய சமகாலத்தவர். தொடர்ந்து அவரோடு நான் இன்றைக்கும் உரையாடி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசுவோம். தொடர்ந்து எனக்கு என்னென்ன விஷயம்லாம் புரியலோ அதெல்லாம் கேட்பேன். நான் அவரிடம் கேட்பேன். அப்புறம் பார்த்தா அப்போ அற்புதமான ஒரு இசமாக இருக்குது இந்த பொது உடைமை அப்படின்னு நினைத்துக்கொண்டு, இது நமக்கு ரொம்ப மண்டையில மெதுவாக தானே ஏற ஆரம்பிக்குது. இந்த அரச உருவாக்கம், அரச எந்திரங்கள் பின்னாடி இந்த அரசு எந்திரமும் அரசும் செய்கிற வேலை இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பொது உடைமைவாதிகள் இன்னைக்கு எல்லாம் இந்த ஏகாதிபத்தியத்தெல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாம் கார்பரேட்டுகளை பத்தி பேசுறாங்க. ஏகாதிபத்தியம் நீ பல்வேறு வடிவத்தில் இருக்கு. சொல்லி அந்த காடு சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த கார்பரேட் பெருமுதலாளிகள் தான். அது பெருமுதலாளிகள் நம்ம ஆளா இருக்கிற போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் சாதிக்காரன் ஒரு பணக்காரனா இருக்கான், என் தமிழன் ஒரு பெரும் பணக்காரனா இருக்கான் அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மாநில முதலாளியா இருக்கிறோம்,
நாட்டின் முதலாளியா மாறுறான், நாட்டின் முதலாளியா இருக்கிறான், சர்வதேச முதலாளியா மாறுகிறான். இந்த சூழல்லாம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிற போது இந்த புரிதல் இல்லாம இலக்கியத்தை புரிந்து கொள்வதுங்கிறது எளிதான காரியம் அல்ல அப்படிங்கிறத இந்த 10 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து வாசிக்கிற போது கிடைத்த ஒரு அனுபவம். அவருடைய சுளுந்தி நாவலை அன்பு தம்பி சதீஷ் கொடுத்த போது வாசித்தேன். முதல் வாசிப்புல நான் ஒன்னும் முடிக்கல. வாசிக்கிற போது அந்த நாவல் எனக்குள்ள என்னுடைய வழக்காறுகளை கூடவே ஓட விட்டது. என்னுடைய வழக்காறு நான் என்னுடைய சிறு வயதுல நான் விளையாடிய தென்மண்ணை ஆறு, நான் விட்ட காற்றாடி, நான் விட்ட தென்னமிஞ்சில நான் செய்த தேர், இதெல்லாம் எனக்குள்ள இதெல்லாம் அவருடைய நாவல். அந்த நாவல் எனக்கு இன்னொரு படித்த மாத்திரத்துல கால்டுவெல்லுடைய திருநெல்வேலி சரித்திரம் பேராசிரியர் சஞ்சீவி எழுதியிருப்பார், மொழிபெயர்த்திருப்பார். நல்ல மொழிபெயர்ப்பு. அதையும் வாங்கி படித்தவன். ஒரு 2 ஆண்டுகள் படித்தேன். அதுல வரக்கூடிய அந்த செய்திகள், நாயக்கருடைய வரலாறு, நாயக்கர் காலத்து வரலாறு, அது இன்னும் நிறைய பேசப்படணும். தமிழ்நாட்டில் நிறைய பேசப்படணும். நாயக்கர் காலத்து வரலாறு நம்ம பேசணும். சோழர் கால வரலாறு மாதிரி நாயக்கர் கால வரலாறு நிறைய பேசப்பட வேண்டும். இந்த வந்தேரிகள் அப்படிங்கிற சூழல் எனக்கு அடிக்கடி நிறைய சிக்கல்கள் இருக்கு. யார் எங்க போய் வந்தேன்னாங்க, யார் எங்க வந்தாங்க, இது நிறைய சிக்கல் இருக்கு. இதுல ஒன்று தெளிவு நிறைய வேணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த கிடைபோடுதல், காட்டுக்குள்ள கிடைபோடுதல் பற்றி சங்க இலக்கியத்துல பேசப்படுகிறது. அந்த கிடை போட்ட மக்கள் யாரு, அந்த கிடை போட்டாங்க அந்த மக்கள் யாரு. இன்னொன்று கால்நடைகள் பற்றியான ஒரு புத்தகத்தை எதிர்ப்பார் லிட்டில் வுட் அப்படிங்கிறவர், லைஃப் ஸ்டாக் இன் சதர்ன் இந்தியா. ஒரு 400 பக்கம் இருக்கு. அந்த புத்தகம் படித்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஸ்பெசிஃபிக்கா தேனி மாவட்டத்தை பத்தி பேசுவார். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மாடுகள் கொண்டு போயிட்டு எப்படி காட்டுக்குள்ள கிடை போடுறாங்க, ஆடுகளை கொண்டு போய் எப்படி கிடை போடுதல், பட்டி, இன்றைய தமிழ் பட்டி போடுறது ஏன் நிலவுது, கொஞ்சம் நிறைய பேசணும். இந்த நாவல் பேசுகிறது, நாவல் சமகால வாழ்க்கை பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்று நாவலை தொடர்ந்து நான் வாசிக்கக்கூடியவனும் கிடையாது, அதையும் நான் சொல்லணும். பொய் பேச தெரியாது, அதுவும் சொல்லி ஆகணும். PR பாரா சுப்பிரமணியம் என்ற நாவலை வாசிக்க வைத்தவர், நிறைய நாவலை படிக்க வைத்தவர். நான் படித்தோம், சிறு வயதில் படிச்சிருக்கேன். இந்த கல்வி வேறு அந்த சாண்டிலியன், ஜெகசிற்பியன் அதெல்லாம் லைப்ரரி படுத்துக்கிட்டு பாய போட்டு படுத்துக்கிட்டு படித்தது உண்டு அந்த காலம். இந்த நவீன நாவல்களை படிக்கிற சூழலுங்கிறது இடையே இந்த இவர்கள் ஒரு நாவலை நான் படிச்சிருக்கேன். இவர்கள்ங்கிற ஒரு நாவல் செந்தில்நாதன் கொடுத்து இந்த தானா ஸ்ட்ரீட்ல பத்தி பேச கஞ்சா விற்கிறத பத்தி ஒரு புருஷவாக்கம் தொடர்ந்து அந்த நாவலை படித்திருக்கிறேன். அண்மையில ஒரு சின்னது இந்த யானை டாக்டர் ஜெயமோகன் திருப்பி படிச்சு. ஏன்னா எங்க மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள் ஜெயமோகனுடைய யானை டாக்டர் ரொம்ப கொண்டாடுவாங்க. ஜெயமோகன் யானை டாக்டர் படிக்க உடனே படிக்கல, சின்ன புத்தகம் தான் அது. தொடர்ந்து வாசித்த போது ஜெயமோகன் சொல்கிற அந்த விஷயம் உள்ளுக்குள்ள வரும் நிறைய விஷயங்கள். காட்டை யார் அழிப்பது, காட்டுக்குள்ள பெரிய பெரிய மாட மாளிகள் யார் கட்டி வச்சுக்கிறது, காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு கடவுளை வச்சுக்கிறது யாரு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்படணும். இன்னொன்னு அந்த காட்டுக்குள்ள போய் குடிச்சிட்டு இந்த கண்ணாடி சில்லுகளை போடுற பாட்டில்களை போடுற ஆட்கள் யாரு, அதுக்குள்ள வரும். இதெல்லாம் இன்றைய நடப்பேன். இது ஒரு பக்கம். நாவல்கள் உள்ளபடியே புனைகதையாவோ அது புதினமாவோ உள்ளபடியே சமகாலத்தை பேசுகின்றன. மகிழ்ச்சியான விஷயம். அவருடைய நாவல் வரலாறு பேசுகிறது. சுளுந்தி முதல்ல இந்த சுள்ளாராய்ச்சியில கொஞ்சம் ஈடுபட்டனால சுளுந்துங்கிறது வையாபுரி பிள்ளை கொடுத்திருப்பாரா அப்படின்னு லெக்சிகனை போய் முதல்ல எடுத்து பார்த்தேன். கொடுத்திருக்கிறார், லோக்கல் கொடுத்திருப்பார், வையாபுரி LOCன்னு போட்டு கொடுத்திருப்பார். இவருடைய நாவலில் சுளுந்தியை பத்தி ஒரு நல்ல வரையறை கொடுத்திருக்கார். சுளுந்தினா என்ன அப்படின்னு வரையறை கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரியான இந்த நாவல் எனக்கு படிக்கிற போது ஒரு 100 பக்கம் படிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த நாவல்கள் வாசிக்கிறது ஆசிரியருடைய முயற்சியால் மீண்டும் நான் நாவலை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இடையில 2ஆம் ஜாமங்கள் அர்த்த ஜாமங்கள் கதைகள் படிச்சிருக்கேன் நினைக்கிறேன். யாரோ இரவுல வாங்கி படிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்களுடைய நான் படிக்கல, பாமா படிக்கல, சல்மாவுடைய கதைகள் நான் படிக்கல. இந்த கதைகள் எல்லாம் இன்றைக்கு படிப்பதற்கான ஒரு இந்த தூப்புக்காரி அப்படிங்கறத கூட நான் விமர்சனத்தை போய் பார்த்தேன். இணையத்துல போயிட்டு பல பேர் வேறு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பேஸ்புக், ட்விட்டர், இந்த மார்க்சின் நண்பர் துணை கிடைத்தது இல்லையா, அதுக்கு பிறகு இந்த பேஸ்புக், ட்விட்டர், இந்த ஏகாதிபத்தியங்களுடைய கார்பரேட்டுகளுடைய சோசியல் மீடியாவில் நான் போறது விரும்புறது இல்லை. அதுக்குள்ள போயிட்டு கருத்தை பரிமாற்ற உடன்பாடு கிடையாது. இதை பத்தியான விமர்சனம் கொஞ்சம் படிக்க நேர்ந்தது. கொஞ்சம் துவக்கமாக நிறைய நேரங்கள் இடத்துக்கு விரும்பல. நானு துவக்கமாக இந்த சுளுந்தியை பத்தி சில செய்திகள் சொல்லணும். புடவு அப்படின்னு இருப்பார். புடவு எனக்கு புடவுனா தெரியாது. ஒரு இடத்துல குகை அப்படின்றார். அது மாதிரி ஓங்கரிக்க வந்தா கக்கிடுங்க, ஓங்கரிக்க வந்தா கத்திடுங்க. நமக்கு என்ன கேட்டா என் டைலக்ட்ல ஓக்காளிக்கிறா துப்பிடு அப்படின்னும். அது எனக்கு இந்த கலையம்னா எனக்கு தெரிஞ்சது கல்லுக்கலையம் தெரியும். கல்லுக்கலையம் தெரியும். கல்லுக்கலையம், ஆமா. இந்த கலையம்
அந்த ஒரு கலையம்ங்கிறது 10 லிட்டர் கொண்டது. என்னுடைய அறிவுக்கு நான் சொல்றேன், ஒரு கலையம் 10 லிட்டர் என்னுடைய அறிவு நான் பொறுத்த வரைக்கும். இந்த எருவாட்டி அப்படின்னு எருமுட்டை, எருமுட்டைங்கிறதான் பழக. சென்னையில் வந்து வேற இல்லைங்களா, வரட்டின்வான். முடக்கு, ஒரு தண்ணியை ஒரு முடக்கு குடி அப்படிங்கிற முடக்குங்கிறது ஒரு இடத்துல முடக்குன்னு சொல்றாரு. முடக்கு இதெல்லாம் வந்து இந்த டைலக்ட் தான், வழக்காறுகள் தான். சில பேருக்கு இந்த வழக்காறுகள் தெரியாத ஸ்லாங் அப்படின்வான். சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்லாங் அப்படின்வான். சென்னையில் ஸ்லாங்குல ஒரு புண்ணாக்கு இல்லை, ஸ்லாங்லாம் ஒன்றும் கிடையாது, சார் டைலக்ட் தான். டைலக்டை பற்றி அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு நல்ல புத்தகத்தை, கிளைமொழியும் ஒரு புத்தகத்தை போட்டிருக்கேன். டைலக்ட்னா என்ன, சீனிவாசன் புத்தகம். டைலக்ட் ரொம்ப அருமையாக அவருடைய அந்த நாவல், அந்த டைலக்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப சிரமப்பட்டிருக்கார். நான் என்னுடைய நண்பர், மதுரை நண்பர் பேசியிருந்த போது, காமாட்சி அம்மன் கோயில் வந்து பாருங்க நல்லா இருக்கும், மூங்கிலார்கிட்ட ஓட காமாட்சி அம்மன் கோயில் அப்படின்னா. எனக்கு காமாட்சி எங்கிருந்து வந்தா எனக்கு தெரியலையா அப்படின்னு. நான் காமாட்சி எங்கிருந்து வந்தா, மீனாட்சி எங்கிருந்து வந்தா, விசாலாட்சி எங்கிருந்து வந்தா தெரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு மாரியாத்தா தெரியும், செங்கழநீர் அம்மனை தெரியும், எனக்கு தெரியாது இதெல்லாம் அப்படின்னு. நல்லா அந்த பதிவுகள் அவர் எடுத்துக்கொண்ட அந்த பதிவுகள், தேவதானப்பட்டியிலிருந்து, கன்னிவாடியிலிருந்து பன்றிமலை கூட எனக்கு 2004 அறிமுகமான ஒரு பகுதி தான் பன்றிமலை. பன்றிமலை சுவாமி சென்னைக்கு வந்தார், அருளாசி தந்தார், ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார். அந்த பன்றிமலை சுவாமியை சந்திப்பதற்காக பெங்களூர்ல இருந்து ஒரு மாபெரும் ஒரு சமூகம், குறிப்பிட்ட சமூகத்தவர்கள், குலத்தவர் வந்தார்கள். அந்த கூட்டம் ஒரு நாள் நள்ளிரவு முறை நடந்தது. அந்த பன்றிமலை படித்தவன என்ன பன்றிமலை பத்தி பேசியிருக்கிறார். ஐயோ, அந்த நாவலை நம்ம தாமதமா படிக்கிறோமா அப்படின்னு நினைத்துக் கொண்டேன். அந்த செய்தி ஒரு இன்னொன்னு தான் முடிச்சுட்டு அவர் நான் பேச அழைக்கிறேன். இந்த சுளுந்தியை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்க ஒரே ஒரு செய்தி மட்டும். பனை, நம்ம நாட்டுல சுளுந்து குச்சி இருக்கிற மாதிரி கடற்கரை நாட்டுல பனை ஓலையில தாமரை பூ போல மடிச்சு அதற்குள்ள காஞ்ச அளவரை, மருந்தங்காய், புன்னவித, உப்பு, கருப்பட்டி இதுகளை போட்டு மேல் பாகத்தை மடிச்சு கட்டி கைப்பிடிக்கு ஏதுவா பனைமட்டையை கீழே கட்டி நெருப்பு மூட்டுவாங்க. அதுக்கு பேரு சுளுந்தி. நம்ம சுளுந்தி குச்சியை போல அதுவும் எரியும் அப்படின்னு இருப்பார். இந்த ஸ்போக்கன் வந்து இந்த வழக்கார் ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்னும் இது ராச பிளவைன்னு ஒண்ணு சொல்லுவார். இந்த ராணியோட முதுகுல வரக்கூடிய ராச பிளவை. இந்த ராச பிளவை வந்து வெள்ளக்கார் சுப்பிரமணிய முதலியார் எழுதியிருக்காரு. மாட்டுக்கு வரக்கூடிய ஒரு நோயா சொல்லுவார். இந்த ராச பிளவை மாட்டுக்கு வர கார்பங்கல் அப்படின்னா இங்கிலீஷ்ல CARBENCL கார்பங்கல்ங்கிறதா வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து ராச பிளவை. பிளவைன்னு ஒண்ணு இருக்கு, ராச பிளவைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு படித்த உடனே எனக்கு மாட்டுக்கும் மனுஷனுக்கும் சேர்த்து வரக்கூடிய நோய் மாதிரி தெரியுது அப்படின்றது அது ரோஜா முத்தியால் எடுத்து படித்தது. இந்த செய்திகள்லாம் ஒரு புதிய செய்திகள். அவரை நாவலாசிரியரை என்னுடைய வாசிப்புக்கு தகுந்த போல என்னை ரொம்ப ஈர்த்த ஒரு நாவல். இந்த டைலக்ட் கொஞ்சம் நான் உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சியான, என் வாசிப்புக்கு ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாவல். அந்த நாவலை நாம் முழுமையாக படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த செய்தியை அவர் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். மீண்டும் இந்த கூட்டத்துக்கு அமர்வு தலைவராக என்னை போட்டிருப்பதனால அதுக்கடுத்து இந்த சுழுங்க மலர்வதியின் தூப்புக்காரியை நான் படிக்கல. தூப்புக்காரி தூய்மை அப்படின்னு அந்த விமர்சனம் மட்டும் நான் படித்தேன். சல்மாவுடைய மனாமியங்கள் பத்தி அதையும் நான் படிக்கல. என்ன சொல்ல, இவங்க சொன்னா கேட்டு பண்ண நினைக்க படிப்பேன் நிச்சயமா. நான் அதை ஒன்று சொன்னேன். இப்போ நம்முடைய முத்துநாக அவர்களே இந்த அவருடைய அனுபவங்களை பேச வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கிறேன். அவருடைய நாவல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அது அவர் அந்த நாவல் தொடர்ந்து அதோட வழக்கு சொல்லாக அதை உருவாக்க வேண்டும் என்று கூட நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அது என்ன மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அது நம்ம அந்த பகுதியான டைலக்ட் வந்து நமக்கு கிடைக்கணும். நன்றி. அவரை பேச அழைக்கிறேன்.